ஆனந்தம். இன்றைக்கி எல்லோரும் ராமநவமியை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் ராமநவமிக்காக ஸ்பெஷல் தர்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தையும் வெளிப்படுத்தினார். அதாவது நம்ம உணர்வுக்குள்ளே எப்பவுமே நான் அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நான் அப்படிங்கிறதே நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு கட்டளையின் துவக்கம் அப்படின்னு சாமி சொன்னார். அதாவது நான் அப்படின்னு நினச்ச உடனே அதுக்கு அடுத்து என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நான் அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்று நம்ம பற்றி இருக்கும், இல்லை இந்த உலகத்தை பற்றி இருக்கும், இல்லைன்னா கடவுளை பற்றி இருக்கும். இந்த 3 விஷயம்தான் சுற்றி சுற்றி வரும். அதாவது ஜீவா, ஜெகத், ஈஸ்வர், செல்ஃப், வேர்ல்ட், காட். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம எப்பவுமே நம்முடைய மனசில் எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தின் ஆரம்பம் என்னவாக இருக்கும்னா நான். அப்போ நான் என்னை பற்றி நான் நினைக்கும்போது, இப்போ நான் அறிவுள்ளவள், நான் பலமானவள், நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் எனக்கே நன்மையை செஞ்சுக்கிறேன். அதை தவிர்த்து நான் துரதிர்ஷ்டசாலி, நான் ஆரோக்கியம் இல்லாதவள், நான் ஏழை, நான் திறமை இல்லாதவள் அப்படின்னு நான் என்னை பற்றி நினைக்கிறேன்னா அப்போ அந்த எண்ணத்தை தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் இந்த உலகத்திற்கு நன்றியுடன் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தினால் மிகவும் அதாவது இந்த உலகம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணிகிட்ருக்கு, இந்த உலகம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த உலகத்தை பற்றி நம்ம நினச்சோம்னா அப்போ அதையே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அதை விட்டுட்டு நான் இந்த உலகத்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த உலகத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கேன், நான் இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அதையே தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி கடவுள், நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் கடவுளுக்கு பிரியமானவள் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதையே நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருப்போம். இதுலேருந்து நம்ம என்ன புரியுது, அதை விட்டுட்டு நான் கடவுள் எனக்கு நான் கடவுளோட அனுகிரகமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம கடவுளோடையும் நம்ம ஒரு குறை உணர்வோடு நம்மளுடைய எண்ணத்தை உருவாக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ மொத்தத்தில் நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிற இந்த சத்தியம் நமக்கு புரியாததில்லை, தெரியாததில்லை, ஆனால் மறந்து போயிடுறோம். அதைத்தான் அவதார புருஷர்கள் மீண்டும் மீண்டும் அவதரித்து மனிதர்களுக்கு சத்தியத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கி காலையில் பகவான் ரொம்ப அருமையாக எனக்கு மீன்ஸ் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தீட்சையாக கொடுத்தாரு, ஞானமாக கொடுத்தாரு. ஸோ இப்போ இன்னைக்கு தேதியில் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம், அமர்க்களமாக உலகத்தின் ஒரு மூலையில் யாருக்கோ கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், இப்போ நம்ம நாட்டில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்க நாடு கூட உலக கால்பந்துக்கு அவங்களுடைய வீரர்களை தயார் பண்ணிகிட்ருக்காங்களாம். அங்கே மனிதர்களே கால்பந்தை எட்டி உதைக்கிற மாதிரி கொன்று குவிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களே கால்பந்து போட்டிக்கும் அவங்க வீரர்களை தயார்படுத்திட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு கான்ட்ரடிக்டரியான லைஃப்பை அவங்கெல்லாம் முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போது இந்த உலகத்தில் ஒரு பக்கம் அமைதி இருக்கும், இன்னொரு பக்கம் போர் இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கும். எங்கே போனாலும் ஒரே கூட்டம். நகை கடைக்கு போங்க, தங்க விலை ஏறிட்டே இருக்குது, ஆனால் மக்கள் வாங்கிட்டே இருக்காங்க. ஹோட்டலுக்கு போங்க, விலையெல்லாம் எவ்வளவோ விலை அதிகமாக இருந்தாலும் ஹோட்டல்லையும் கூட்டம். தியேட்டருக்கு போனீங்கன்னா அங்கேயும் கூட்டம். எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டத்துக்கு குறையில்லை. அதே சமயம் மக்களுக்கு பணம் இல்லாமலேயும் சிலர் தவிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா அவங்க எண்ணத்தின் பிரகாரம் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் நான் போர் வீரராக ஆகணும் அப்படின்னு யாரோ சொல்லி அவர் அந்த எண்ணத்தை உள்ளே பதிய வச்சுட்டார்னா இன்றைக்கி அவர் எல்லையில் காவல் காத்துட்ருப்பார் நாட்டை. இப்போ யாராவது சின்ன வயசில் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க டீச்சர் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற சின்ன வயசுலேயே நம்மளை பற்றி நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மற்றவங்க கொடுக்குற கருத்துக்கள் நம்மளா ஏற்படுத்திக்கிற கருத்துக்கள், இதைத்தான் நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது இதனால் நம்ம சந்தோஷமாக நிறைவாக வாழறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி.
அதை வந்து நம்ம எப்போ வந்து நிறைவாகவும் திருப்தியோடும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படின்னா விழிப்புணர்வோடு நம்ம முடிவுகளை எடுக்கும்போது தான். ஸோ விழிப்புணர்வோடு ஒரு மனிதன் செயல்பட்டான்னா அவனுக்குள்ள எந்த மனக்குறையும் இருக்காது, தன் மீதும் குறை இருக்காது, உலகத்தின் மீதும் குறை இருக்காது, கடவுள் மீதும் குறை இருக்காது. அதுதான் விழிப்புணர்வின் பலன். ஸோ இந்த விழிப்புணர்வை நம்ம அதிகப்படுத்திக்கணும்னா அதுக்கு நம்ம யார்கிட்ட போகணும் அப்படின்னா விழிப்புணர்வு உச்ச நிலையில் இருக்கிற ஒரு குருக்கிட்டையும் ஞானிக்கிட்டையும் அவதார புருஷர்கள்கிட்ட தான் நம்ம போகணும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் பரமசிவ சக்தியே பகவான் நித்யானந்த பரமசிவன் அவர்களுடைய உருவத்தை தாங்கி பூமியில் அவதரிச்சிருக்கிறாரு. அதனால் திருவண்ணாமலையில் நடக்கிற ஒரு மாதம் பரமசிவ சேனை அப்படிங்கிற தியான முகாமில் நீங்கள் எல்லாரும் இலவசமான ஒரு தியான வகுப்பு அது. அதில் நீங்கள் வந்து அங்கேயே ஒரு மாதம் தங்கி இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களை மீது இருக்கிற அந்த குறை, உலகத்தின் மீது இருக்கிற குறை, கடவுளின் மீது இருக்கிற குறை எல்லாத்தையும் நம்ம மனசுலேருந்து எடுத்துட்டு நிறைவுணர்வோடு நம்மளுடைய எண்ணங்களை புதுசாக மீண்டும் எழுதி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கலாம். நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் வெற்றிகரமாக வாழ்க்கையை வடிவமைக்கலாம். சுவாமிஜி சொல்கிறாரு, வெற்றி என்பது பழக்கமாயிடணுமா. வெற்றி மட்டுமே தான் நமக்கு பழக்கமான ஒரு விஷயமாக மாறிடும் எப்போ நம்மளுடைய விழிப்புணர்வு உச்சத்தில் இருக்கும்போது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தேவை விழிப்புணர்வு தான். ஸோ அந்த விழிப்புணர்வை பற்றி தான் குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேயே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சுவாமிஜி சொன்னார் இன்றைக்கி. ஸோ மேலும் மேலும் சத்தியங்களை உள்வாங்கிறது மட்டும் போதாது, அந்த சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும்னா குருவின் தீட்சை தான் அதை செய்யும். எத்தனையோ பேர் பகவத்கீதையை படித்து மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வாழ்ந்துட்டுருக்காங்களா? திருக்குறளை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வாழ்ந்துட்டுருக்காங்களான்னா நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை. குருவின் தீட்சை மூலமாகத்தான் சத்தியங்களை நம்ம உள்வாங்கி அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் முடியும். அதனால் எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அந்த ப்ரோக்ராமுக்கு இலவசமாக நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். அங்கேயே தங்கி நம்ம அந்த ப்ரோக்ராமை கலந்துக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த இப்போ வந்து ஏப்ரல் மே மாதம் எல்லாமே பசங்களுக்கெல்லாம் லீவ் தான் இருக்கும். இந்த கோடை விடுமுறையை உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு சுவாமிஜி கிட்ட வந்து தீட்சை வாங்கி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களும் விழிப்புணர்வோடு வாழ்வாங்க. இந்த சமூகத்தில் எத்தனை கெடுதல்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், எத்தனையோ கெட்ட பழங்களை குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க தங்களை பாதுகாத்துப்பாங்க. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். நல்ல ஸ்கூலில் கல்வியோ, நல்ல காலேஜில் கல்வியோ, இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து சுகத்தை விட அவங்களுக்கு விழிப்புணர்வை அதிகப்படுத்துறதுக்காக தீட்சை வாங்குறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து. ஸோ எல்லாரும் வாங்க திருவண்ணாமலைக்கு அப்படின்னு பணிவோடு அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நித்யானந்தம்.